அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 19/8/2024 நாளை திங்கட்கிழமை நிறைந்த பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி திதி எந்த நேரத்துலேருந்து எதுவரை இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு பௌர்ணமினே சொல்லலாம். இந்த நாளில், இந்த ஒரு நல்ல நாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனை தீரும், அதிர்ஷ்டம் வரும். அது என்ன பொருள்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பௌர்ணமி நாளில் நாம் மகாலட்சுமி பூஜை, குபேர பூஜை செய்கிறதுனால அளவற்ற மன மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள்னா இந்த பௌர்ணமி தினம்தான். இந்த ஆவணி மாத பௌர்ணமி தினம் நாளைய தினம் முழுவதுமாகவே இருக்குது. நாளை திங்கட்கிழமை பௌர்ணமி திதி நாளைய தினம் முழுவதுமாகவே இருக்குது. நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க 4:30 6 மணிக்குள்ளாக நீங்கள் செஞ்சுக்கலாம். மாலை நேரத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது 6 மணி போல் நீங்கள் அவரை பார்த்து தரிசனம் செய்து பூஜை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி அன்று தான் பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாகவே இருக்கும். அதனால் நாளைய தினம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுருங்க. பூக்களால் அலங்காரம் செஞ்சுருங்க. பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நாம் வழிபாடு செய்யணுன்னே நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமாவாசையில் முக்கியமாக நம் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்கிறது, அவங்க நினைத்து வழிபாடு செய்கிறதெல்லாம் இருக்குது. பௌர்ணமின்னு சொல்லும்போது அது சக்தி வழிபாடுன்னு தனியாக பிரிச்சே வச்சுருக்காங்க. இப்படி நாளைய தினம் பௌர்ணமி அன்று நீங்கள் திருவண்ணாமலை போன்ற மலை கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் சத்யநாராயண பூஜை செய்யுங்க. கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க நாளைக்கு வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி நாளில் சக்தியை மனதார நினைத்து ஒரு சின்ன நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால தொழிலில் லாபம் 2 மடங்காக அதிகரிக்கும். மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. நமக்கு பௌர்ணமி நாளே ஞாபகம் வருவது பெண் தெய்வ வழிபாடு தான். முக்கியமாக மகாலட்சுமி தேவி பூஜை செய்யுங்க. நாணயங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க. லக்ஷ்மி குபேர பூஜை, இந்த பூஜையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டிலேயே ஒரு குட் வைப்ரேஷன் தெரியும். அளவற்ற மன மகிழ்ச்சியே உங்களுக்கு உண்டாகும். இந்த பௌர்ணமி நாளில் மகாலட்சுமி பூஜை, லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யும் பொழுது சரி, என்ன பொருள் நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல்மணி தாங்க. சந்திரன் நீட்சி பெற்றவங்கெல்லாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. மன மகிழ்ச்சி உண்டாகும், மன கஷ்டம் இது எல்லாமே போக்கும். பௌர்ணமி நாளில் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ரொம்ப இல்லைனாலும் ஒரு பவுல் சைஸ் அளவு வாங்கி வச்சுக்கோங்க. நாளைய தினம் பௌர்ணமி நாளில் வாங்கி ஒரு கைப்பிடி அளவாவது நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு சந்திர பகவானை நினைத்து நீங்கள் வேண்ட வேண்டும். முக்கியமாக முதலில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை நினைக்க வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து, இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்து சந்திர பகவானை நினைத்து இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். அதுவும் நாளைய தினம் ஆவணி அவிட்டம் சேர்ந்து வருவது மிகச்சிறந்த நாள். நாம் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு பூநூல் அழிவது, பூநூல் போட்டுக்கிறது, அப்புறம் கல்வி கற்பவர்களுக்கு சிறப்பான வழிபாடு நாளைய தினம். ஆவணி அவிட்டம் மிக நல்ல நாள்னு சொல்லலாம். நீங்கள் கட்டாயம் இந்த நெல்மணியை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவாவது வாங்கி வைங்க. உங்ககிட்ட இருக்கிற கடன் சுமை குறையும். இந்த நாளைய தினம் வரக்கூடிய பௌர்ணமி மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வரும் பாருங்க. அந்த நாட்கள் எல்லாமே இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு கைப்பிடி அளவாவது நீங்கள் வாங்கி வைக்கிறதுனால அளவில்லாத பண கஷ்டம், உங்கள்கிட்ட இருக்க பண கஷ்டம், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா சந்திரனுக்குரிய நெல்மணி, அவருக்குரிய தானியம் சொல்லும்போது இந்த நெல்மணி. அதனால் வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அவரது பரிபூரண ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த ஆவணி மாத பௌர்ணமியில் விரதமிருந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் நீங்கும், பண வரவு அதிகரிக்கும். பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யும்போது பண வரவு அதிகரிக்கும். இந்த நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி சத்தியநாராயண பூஜை செய்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் பௌர்ணமி நாளில். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போய் 2 அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமாக மன கஷ்டம், கடன் பிரச்சனை தீரும். வீட்டில் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இந்த நெல்மணியை வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்க கடன் பிரச்சனை குறையும். அதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க